அன்பான நோர்வேவாழ் தமிழ் மக்களே, ஒரு சில அடாவடி கும்பலை வைத்து ஒட்டுமொத்த வைத்வத் வளாக பெற்றோரையும் முட்டாளாக்க நினைக்கும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் அதன் வானொலியும் செய்யும் அடாவடித்தனம் கண்டு மக்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து தமக்கு வெற்றி என எண்ணும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் பூட்டிய அறையில் கூட்டம் வைக்கும் போலி தேசியவாதிகள் மிகவும் ஆபத்தானவர்கள். மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வையும் நடாத்திக் கொண்டு நிர்வாக தெரிவு இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டு கூட்டத்தினையும் நடாத்த ஏற்பாடு செய்திருந்த வேளையில் தமது கும்பலை வைத்து ஆண்டு கூட்டத்தில் ஓட்டு போடும் விளையாட்டுகளை நடாத்தி பொழுதுபோக்கு தளமாக மாற்றிய தருணம் விளையாட்டு நிர்வாகத்தை தெரிவு செய்த நிர்வாக தெரிவுக்குழுவின் மானங்கெட்ட செயற்பாட்டின் பின்புலம் செல்லப்பழத்தின் மன்னிக்கவும் செல்லாப்பழத்தின் திருவிதாளம் என நம்பகரமாக தெரிய வந்துள்ளது. திட்டமிட்டு குழப்ப வந்த அன்றைய கும்பலுடைய தலைவன் உலகின் தரம் கெட்ட வானொலி பொறுப்பாளர். தேசிய வானொலி என்று வெறிபிடித்தவர் போல் பினாத்தும் இவரின் பிள்ளைகள் வைத்வத் பாடசாலையில் கல்வி பயிலவில்லை. அப்படியானால் அவர் அங்கத்தவராக இருக்க முடியாது. ஆனால் தானும் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பேன் என கலந்திருந்த போது அங்கத்தவர் இல்லாதவர் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று கூறிய போதும் தான் இவ்வாண்டுக்குரிய அங்கத்துவ பணம் செலுத்தியதாகவும் அதனால்தான் பங்கேற்கலாம் எனவும் தெரிவித்த போது பிள்ளைகள் பாடசாலையில் கல்வி தொடர்ந்தால் மட்டுமே பெற்றோர் அங்கத்தவராக இருக்க முடியும், எனவே தாங்கள் அதற்கு தகுதியற்றவர் என பதிலளிக்கப்பட்டுள்ளது. தனது அறிவு குறைவை மறைக்கும் வகையில் திருட்டு கும்பலின் தலைவன் கூறியது, நான் நினைத்தால் இதனை வைத்து பிரச்சனை செய்ய முடியும், ஆனால் என்னால் இந்த ஆண்டு கூட்டம் குழம்பக்கூடாது என்று கூறிவிட்டு ஏனையவர்களிடம் இரக்கம் தேடுவது போல் களிவிரக்கத்தோடு ஓடி மறைந்தார். தன்னால் இந்த ஆண்டு கூட்டம் குழம்பக்கூடாது என்பதற்காக அவர் வெளியேறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. தாங்கள் திட்டமிட்டு கொண்டு வந்த கள்ளத்திட்டம் குழம்பக்கூடாது என்பதற்காகவே அவர் அவ்வாறு கூறி ஓடி மறைந்தார். வைத்வத் நிர்வாகத் தெரிவிற்காக நிறுத்தப்பட்டு 9 பேரில் அன்னையின் யாப்பு விதிகளை மீறியும் அதற்கு எதிராக பல குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 2 நிர்வாகத் தெரிவில் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் என தகுந்த ஆதாரங்களுடன் அன்னை தலைமை நிராகரித்தது. 3வது நபரை சில நிபந்தனைகளுடன் தெரிவில் நிற்கலாம் எனவும் தெரிவித்திருந்தது. இத்தகவலை முன்கூட்டியே அறிந்த நிர்வாக தெரிவுக்குழுவின் செல்லாப்பழம் தம்மால் ஏற்பாடு செய்த கலகம் செய்யும் கும்பலுக்கு தகவல் வழங்கி அன்னையின் யாப்பை முழுவதுமாக மீறும் செயலில் ஈடுபட்டுள்ளார். அன்னையால் கூறப்பட்ட விடயத்தை அன்று கூட்ட நடத்துனர் மிக தெளிவாக பெற்றோர் முன் கூறியது வருமாறு: அன்னையால் நிராகரிக்கப்பட்ட 2 விலக்கி நிர்வாகத் தெரிவு நடைபெற்றால் அந்த நிர்வாகத் தெரிவு செல்லுபடியாகும். அதற்கான வாக்கெடுப்பை செய்வதற்கு அன்னை முழுமையாக ஒத்துழைக்கும். அன்னையால் நிராகரிக்கப்பட்ட 2 இணைத்து நிர்வாகத் தெரிவு நடைபெற்றால் அது செல்லுபடியாகாது, அதற்கு அன்னையால் ஒப்புதலளிக்கப்பட மாட்டாது என்பது தெளிவாக முற்கூட்டியே செல்லாப்பழத்திடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை கருத்திற்கொள்ளாது எந்த விதிமுறையும் இல்லாது மைதானத்தில் விளையாட்டு விழா நடாத்தியது போல் நடாத்தி பார்த்துள்ளது இந்த பொறுப்பற்ற வன்முறை கும்பல். இதே வன்முறை முட்டாள் கும்பல் ஏற்கனவே ரிம்மனில் பூட்டுடைத்து பிரத்யேக ஆண்டு கூட்டம் வைத்து நிர்வாகம் தெரிவு செய்தது. அதன் கெதி என்ன? இப்போது வைத்வத்திடம் உங்கள் ஆட்டத்தை காட்டுகின்றீர்களோ? மக்களே அவதானம்! இப்படி ஒவ்வொரு வளாகமாக நேர்மையாக பயணிக்கும் பெற்றோர்களிடமும் சேறு பூச வருவார்கள். கவனமாக இந்த கும்பலை அழித்து விரட்டுங்கள். நேர்மையுள்ள பல பெற்றோர் முகம் சுளித்தும் உள்ளனர். இந்த கும்பலுக்கு முன்னால் தாம் குரல் கொடுத்தால் தம்மையும் ஏதாவதொரு வகையில் தாக்குவார்கள் என எண்ணி நேர்மையை நோக்கிய எமது குழுவுக்கும் நடந்தவற்றை தெளிவாக விளக்கியுள்ளனர். பொய்களை கூவித் திரியும் முக்கல் குரல் களைத்துவிட்டது. அதில் குரல் கொடுக்கும் பொய்யாளனுக்கு பைத்தியம் முத்திப்போனதாக அறிய முடிகிறது. அன்னையால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரையாண்டு தேர்வை புறக்கணிப்பதாக கூறி தனது மகளை பங்கேற்க அனுமதிக்கவில்லை,
வேறு எவரும் புறக்கணித்ததாக தெரியவில்லை. அத்துடன் இத்தகவல் பொதுவெளியில் வந்த பின்பு தனது சொந்த மகளை பாதுகாப்பதற்காக நேர்மையாக பொதுப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் இன்னொரு பெண் பிள்ளையின் தொலைபேசியை பயன்படுத்தி பதிலளித்துள்ளார். அந்த பிள்ளைக்கு அவப்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, தனது சுயநலம்தான் முக்கியம் என்பதனை உறுதி செய்துள்ளார் முக்கல் குரல் முதலாளி. இவரெல்லாம் ஒரு சமூக சேவகன் தானா என்பதை அடையாளம் கொள்ளுங்கள். எனவே மக்களே, இந்த புத்திகெட்ட அடாவடிக்கும்பலின் பேச்சையோ செய்தியையோ நம்ப வேண்டாம். எம் தலைவனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளையும் தமிழையும் தமிழர்களையும் பாதுகாப்போம். வாய்மையே வெல்லும். நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு.